6 மாசம் விரதங்க. விரதம் இருக்கிற மேட்ரு வேற வெளில சொல்லக்கூடாதுட்டாங்களா? அந்த 6 மாசம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே. அப்படி என்னங்க கஷ்டப்பட்டீங்க? மே 1ங்க உழைப்பாளர் தினம். தல பர்த்டேங்க. ஓ ரசிகர் ஷோ போனனா. எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காதது என் அப்பா. Golabi ko. ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்ப எனக்கு ஹலோ. Golabi ko. ஆளை விட காலு நீளமா இருக்கு. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன். குழந்தை கூட்டிட்டு மைதானத்துக்கு விஜய் ஃபேன் தானே நீ? அப்படிலாம் கிடையாதுண்ணா. யார் படம் நல்லா இருந்தாலும் பாப்பேண்ணா. ஏய் அதெல்லாம் கிடையாது. தலை ஆடுவர்க்கோசரம் பாக்குற. ஏய் யார் தெரியும்ல? மங்காத்தா மகேஷ், தீனா தயாலு, ரெட்டு கண்ண பாலு, வாலிபாலு. வாலிபாலா? ஏய் உனக்கு இதான் லாஸ்ட். இனிமே சிரிச்ச மவன தலை இருக்காது. நம்மள வச்சிருவானு பொழுது நீ இருக்க மாட்ட. ஏன் நான் முதுகுல குத்துறீங்க? அங்க தலைய ஒருத்த முதுகுல குத்துக்கான் இவன் வேற. ஆனா உனக்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு தெரியும். நான் சென்டிமெண்ட். ஒரு கமம் அப்பா என் சாமி. ஜூன் 22 எனக்கு தெரியும். வேர்ல்ட் சாக்லேட் டே. தளபதி பர்த்டேங்க. ஆமா. அதுக்கும் ரசிகர் ஷோ போனனா. போனீங்களா? ஆஸ்பத்திரியில் கடைசி உசிர் என் உசிராக இருக்கட்டும். பாஸ் சிரிக்க கூடாது. சரிங்கண்ணா. டேய் நான் சத்தியமா சோகமா தான்டா இருக்கேன். ஏன் சிரிக்கிறேன்னு வெளில சொல்லக்கூடாதுடா. அப்பனே வீரபத்ரா என்ன சேஃபா வீட்டுக்கு கூட்டு போப்பா. ஏய் நான் கலாய்க்கிறிய? அஜித் ஃபேன் தானே நீ? நான் இல்ல. ஃபேஸ்புக்ல மீம் பண்ற கொக்கி குமார் தான்டா நீ. ஐயோண்ணா நான் நியூட்ரலுங்கண்ணா. நியூட்ரல் இதுல இருக்கும். பைக்ல பாத்தீங்களா அவன் தலை ஃபேன் அவனே ஒத்துக்கிட்டான். ஐயோ வெரியர் சார், நீங்க சொல்றதுல லாஜிக்கே இல்ல வெரியர் சார். ஏய் டீரோல இருக்க படத்துல லாஜிக் இல்லன்னு போறவன அப்படியே. அம்சா காபி கொண்டமா. ஓய் என்ன பிரேக்கப்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட வந்திருக்கேன்னு பார்க்குறியா? உன்னை பற்றி நிறையா பில்டப் கொடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு இரு. வாயத்து வந்து எதுவும் சொதப்பிடாதடா, ஓகேவா? சரி வா. ஐயோ என்னெல்லாம் நடக்க காத்திருக்கோ. வீரபத்ரா என்னை காப்பாத்துறா. சார் சிப்ஸ் எடுத்துங்க. இருக்கட்டும். சொந்த வீடு, ஐடியில் டீம் லீட், அப்புறம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம்னு பொண்ணு சொன்னா. ஆமாம், கார்லாம் எங்கள் இடத்துக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குமே, எங்கே பார்க் பண்ணி வச்சுருக்கீங்க? கார்? அதுதான் கார். சின்ன பசங்க பால் அடிச்சு விளையாடுறாங்க, அதனால வெளில பார்க் பண்ணேன்னு சொன்னியே.
காருடா காரு காக்கா கார் மேல ஆகி போகுது சார். ஏத்தோட்டு முடிச்சா பையன் கார் மேல ஒண்ணு கடிக்கிறான். கைவி முடியல. இடம் வர சின்னதாகுதா சுத்திரா கவுண்ட் விட்டுக்கிறோம். இடம் பெருசு. ஏப்பா கரெக்டா? அங்கிதா, சம்மர்ல இங்க ரொம்ப ஸ்டஃபியா இருக்கும்ல? ஆமா சார், ஸ்டப்பி பட் விண்டர் இஸ் கமிங். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் போட்டா. ஆமா, நீங்க வெறும் பி தானா இல்ல மேல ஏதாவது? இல்ல ஏதோ கேட்டோ ஜிஆரியோ எழுதியிருக்கேன்னு சொன்னாங்க இல்ல? ஜிஆரி கிளியர் பண்ணிட்டாமா. கூடிய சீக்கிரம் அப்ராட் வேற போறான். அப்ராட்? ஹி இஸ் வெரி புக்கிஷ் லைக் தட். இல்ல இன்னும் கூட ஏதோ சொன்னால குடிக்கிறேன். இன்னுமா என்ன சொன்னான்னு தெரியலையே. காஃபி 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 காபி நாங்க எடுத்துக்க. ஆமா காந்தி, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க? என் பிள்ளை நல்லா எழுதிருக்கேன். இந்த தடவை அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். என்னங்க இங்க தான்டா வச்ச சார் மூஞ்சி சூப்பர் கரித்துணி போ. ஹே ஹரியரா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. என் புள்ள இன்ஜினியர் ஆயிருவேன். அவன் பொறுப்பானவன்ல. வேலை போயிருச்சுடா. எப்படி பைக் லோனு வீட்டு வாடகை கட்டுறது? பைக் லோனா? என்ன? ஐ கான்ட் பிலீவ் திஸ். வீட்டு வாடகையா? ஆமா. ஏடா சிரிக்கிற? காந்தி, why you even laughing? எப்ப வசங்கப்படுத்துறியா நீ? ஏய், குடும்பத்தோட வந்தா சார் கூட்ட வச்சு அசிங்கம் பண்றீங்களா? இல்லங்க. சார் ஏய் காந்தி, ஏய் காந்தி. கேட்டுக்கிட்டே இருக்க பைத்தியம் மாதிரி சிரிக்கிற நீ. சார் ஆல்ரைட். அந்த 5.25 மாசம் கூட எப்படியோ ஓட்டிட்டேங்க. ஆனா அந்த கடைசி ஒரு வாரம் இருக்கே, வா வச்சு செஞ்சிச்சுங்க. அப்படின்னாச்சு. நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல காலேஜ்ல வேலை பார்க்குற இடத்துலன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம ஏரியாலே சின்ன வயசுல இருந்து நம்ம கூட வளர்ந்த ஃப்ரெண்டு, ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு கண்டிப்பா இருப்பான். அவன் கூட தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். ஆனா பொசுக்குன்னு லவ்ல விழுந்துட்டு அவன் நம்மளே கண்டுக்காம போயிடுவாங்க. சரி, அந்த நாய் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா திடீர்னு அவன் லவ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் காணாம போயிட்டான்னு வந்து உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்டு டெல்லி பாபு காணாம போயிட்டாங்க. அவர் இருந்தாவது 4 இடத்துக்கு போய் 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வருவாரு. நான் எங்கன்னு போய் தேடுவேன், யாருக்கிட்டன்னு கேட்பேன். மாமா ஏமா வருத்தப்படுறீங்க? நாங்க இருக்கோம்லம்மா, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்கம்மா. எனக்கு கால் பண்ணி பார்த்தா சொல்லுங்க. டெல்லி பாபு எங்க ஏரியால யாராவது பார்த்தாங்களான்னு எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தாங்க. நான் யாருக்குமே தெரிலன்ட்டாங்க. அந்த பாபா வந்தானா? அட்லீஸ்ட் அவன் லவ் பண்ற பொண்ணை பத்தியாவது ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு பார்த்தோங்க. பட் எதுவும் கிடைக்கல. டேய், பார்ட்டி முடிஞ்ச உடனே மினிஸ்டருக்கு ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்து விட்டுரு. சரிண்ணே. ஆமா, எல்லாரும் கூப்பிட்டல? ஆமாண்ணே. போர்ட் மாரியப்பன், அல்போன்ஸ், ஆமாண்ணே. ட்ரிப்ளிகன் அப்சல் கூப்பிட்டுருக்கண்ணே. என்ன சக்கரதாச கூப்பிட்ட? சொல்லியிருக்கேண்ணே. அவர் ஊர்ல இல்லையா, அவங்க ஆளுங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. சில்ற பைய கண்டிப்பா என்ன செய்யறதுக்கு ஸ்கெட்ச் போடுவோம். இன்னைக்கு டெல்லி பாபு பிறந்த நாள்ல, போன வருஷம் என் பிறந்த நாள் என்ன மாசா கொண்டானல்ல, அது அவனுக்கு பொறுக்கல. அண்ணே, அவங்க தான் யாருமே இல்லையே, இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டாச்சு. இனிமே யாரை வச்சு போடுவான்? இருக்கிறாங்களாமாப்பா. கலெக்ஷனுக்கே ஒருத்தர் இருக்கான். அவன் பேரு கலெக்ஷன் சேகர். ஊருக்குள்ளேயே அவன் தான் கலெக்ஷன்ல கிங்கா. இன்னும் 2 பேர் இறக்கிருக்காங்களாம். அதுல ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கற மாதிரியே இருப்பானா, ஆனா ரொம்ப ஷார்ப்பா. அவன் காரியத்துல கண்ணா இருப்பானா. இன்னொருத்தர் தடிமாடாட்டம் இருப்பான், ஆனா குழந்தை தனமானவன், ரொம்ப ஆர்வக்கோளாரான். ஆமா, நம்ம சைடு என்ன பிளான் பண்ணி வச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் நம்ம தானே வண்டி அனுப்புறோம், அதான் சேஃப்டி. எல்லாத்திட்டையும் சொல்லியாச்சு. வண்டி எப்படி? டேய், என்னதுடா அது? அண்ணா, ஊம்பனர் தானா? அது தெரியுது. தலை ஏன்டா அந்த பக்கம் திரும்பி இருக்குது? நீ தான் தலைமறைவா இருக்கிறல்ல, அதனால தான் நான் தலை திரும்பி இருக்குது. ஆமாண்ணா. யார் ஐடியா கண்ணு அது? என் ஐடியா தானா? சூப்பரா இருக்குடா. ஏய், ஏன் அப்படி கத்துற? நெஞ்சிலையா சுட்ட? என்ன சொன்ன? வண்டி என்னடா முழுங்குற?
சரி தண்ணி குடிச்சிட்டு சொல்லு. ஏய் இன்னும் சாவலையா நீ? ஓ போய் என் மூஞ்சி தெரியற மாதிரி பேனர் அடி, இல்லனா உனக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்க. தண்ணி குடிச்சிட்டியா? அப்புறம் என்ன சொல்லு வண்டியில ஏறுறதுக்கு? வண்டியில் வர்றவங்களோட ஃபோன் நம்பர் கடைசி 4 நம்பர் தான் கோட் நம்பர். போர்ட் குமார் நம்பர் வந்து 9441311157. 1157 சொன்னா நம்ம டிரைவர் கூட்டு வந்துருவாருண்ணே. ஆமா இந்த ஐடியா யார் கொடுத்தது? பெருமாள். என்ன கருங்கூந்தலோ. வண்டி அனுப்புறதா சொல்லியிருக்கானுங்க. எனக்கு பதிலாக 2 பேர் அனுப்புறேன்னு இருக்கேன். நீங்க தான் அந்த 2 பேர். வெல்கம். கண்டிப்பாக உனக்கு 2 பேர் தான் அனுப்ப போறீங்களா? டேய் முதல்ல இந்த 50 லட்ச ரூபா பார்ட்டிக்கிட்ட பணம் வசூல் பண்ணிட்டியடா? சாயந்தரம் அந்த ஏரியா தானே போகிறேன், வாங்கிட்டு வேணா. டேய் முதல்ல உன் வேலையை முடி.